நான் தான் உங்கள் அழகிய பெண் பேசுகிறேன். நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். நீங்களும் அந்த கதையை கேட்குறீங்களா? வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான காடு. அந்த காட்டில் எல்லா பறவைகளும் இருந்துச்சான். அங்கே ஒரு குட்டி மயில் சோகமாக உட்காந்துட்டு இருந்துச்சான். அந்த பக்கம் போன புறா, ஏன் மயிலே சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த மயில் சொல்லிச்சான், என்னை எல்லாரும் இங்கே கிண்டல் பண்ணுறாங்க, என்னோட குரல் நல்லாவே இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். அதுக்கு அந்த புறா கேட்டுச்சான், சரி மயிலே, உனக்கு எந்த பறவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த மயில் சொல்லிச்சான், எனக்கு குயில்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். சரி வா, நம்ம குயில் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு புறா மயிலை கூட்டிகிட்டு போச்சான். குயில் வீட்டுக்கு போனாங்களாம். அங்கே குயில் ரொம்ப அழகாக பாட்டு பாடிட்டு இருந்துச்சான். அதை பார்த்து புறா கேட்டுச்சா, என்ன குயிலே ரொம்ப அழகாக பாட்டு பாடிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த குயில் சொல்லிச்சான், என் குரல் ரொம்ப அழகாக தான் இருக்குது, ஆனால் எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணட்டும் சொல்லு, நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன், குட்டியாக இருக்கேன், என்னால் ரொம்ப வேகமாகலாம் பறந்து போக முடியாது அப்படின்னு குயில் ரொம்ப வருத்தப்பட்டு புறா கிட்ட சொல்லிச்சான். அதுக்கு அந்த புறா சொல்லிச்சான், பாரு மயிலே, நீ குயில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னியே, குயிலே தாங்கிட்டே இருக்க திறமையை வச்சு கவலைப்பட்டுட்டு தான் இருக்கு. இங்கே பாரு மயிலே, இங்கே இருக்க எல்லா பறவைங்க கிட்டேயும் ஒரு திறமை இருக்க தான் செய்யுது. நம்மளுடைய குறைகளை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, நம்மளோட திறமைகளையும் நம்ம பார்க்கணும். இதே மயிலே, நீ சோகப்பட்டு உட்காந்துட்டு இருக்கல, நீ பெருசானா எப்படி இருப்ப தெரியுமா? ரொம்ப அழகா பெரிய தொகையோட அழகா நடனம் ஆடி அவ்வளோ அழகா எல்லாரு கண்ணுக்கும் தெரிவேன். உன்னோட தன்னம்பிக்கையை நீ எப்பவுமே விடக்கூடாது. உன்னுடைய குறைகளை நீ உன்னோட தன்னம்பிக்கையா மாத்திக்கும், சரியா? அதுக்கான நேரம் வர வரைக்கும் உன்னோட தன்னம்பிக்கையை நீ எப்பவுமே விடாம எப்பயுமே சந்தோஷமா இருன்னு புறா மயிலுக்கிட்ட சொல்லிச்சான். மயிலும், சரி புறா, நான் இனிமேட்டு என்னோட தன்னம்பிக்கையை நான் விடவே மாட்டேன் யாருக்காகவும் சொல்லி அங்கிருந்து சந்தோஷமா புறப்பட ஆரம்பிச்சாங்களாம். சரி குட்டீஸ், நீங்களும் உங்களுடைய குறைகளை பார்க்காம உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளுங்க. நீங்க எப்பவுமே யாருக்காகவும் உங்களோட தன்னம்பிக்கையை விட்டுடாதீங்க, சரிங்களா? நான் அப்புறமேட்டு வரேன். பாய்.